கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு கீழ்ச்சி துணிகளை போட்டுக்கின்னு அப்படி போறோம். எப்படி போவோம்? இருக்கிறதுல பெஸ்ட். ஒரிஜினல் நகையிலான கூட ஆமா டூப்ளிகேட்டா போட்டு காட்டுறோம் போயிட்டு இல்ல. அதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போறோம்? சில மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும். அவன் நம்ம காட்டணும், நம்ம 4 பேர் பார்க்கணும் இல்ல. இவ்வளோ ஆயத்தம் அதற்கு. ஆலயத்துக்கு வரும்போது சிம்பிளா துணி எடுத்து போட்டுக்கணும். குழந்தை குட்டிகளை விட்டுட்டு, பொண்டாட்டி குட்டிகளை விட்டுட்டு, தாய் தகவலை விட்டுட்டு, இப்போ ஏசிங்க வந்துட்டார் அப்படின்னு வச்சோம். என்ன பண்ணுவீங்க? ஐயோ பொண்டாட்டி விட்டு வந்து நம்ம ஓடலாம் முடியாது. எங்க இருந்தாலும் ஒருமித்து இருக்கும்படிக்கு நீங்கள் விரும்புங்கள். குறிப்பா தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன். 56 ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11 நினைக்கிறேன். கொஞ்சம் படிங்க. நேற்று நான் படிச்சேன். அப்படியே என் வாயிலிருந்து இல்ல 9 படிங்க. பூமியை பார்க்கிலும் அப்படி வரும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்தேன். அது என்ன சொல்லி படிங்க. 7 படிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எப்படியா? ஏன் ஜெப வீட்டுக்கு கொண்டு வராரா? ஏன் ஜெப வீட்டுக்கு நீங்க வரணும்னு அவர் கட்டாயப்படுத்துறது எதுக்கா? உங்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்புறதுக்கு. அழுதுன்னு போறதுக்கா? உங்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்புவதற்கு தான் என்னுடைய ஆண்டவர் ஜெப வீட்டுக்கு நம்மை கொண்டு வருகிறார். வர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அல்லேலூயா. ரொம்ப சிறப்பா உடுத்திக்கிட்டு வரணும். நல்லா உடுத்திக்கிட்டு வரணும். ஆண்டவர் பிச்சைக்காரர் கிடையாது இல்ல. ராஜா இல்ல. ராஜாவுக்கு நீங்க எல்லாம் உடுத்திட்டு போன என்ன நினைப்பாரு? கம்பீரமா வாங்க, அடுத்த வாரம் நம்மளை பார்ப்போம், போட்டு ஷூட் போட்டுருவாங்க. ஆமா போட்டுவாங்க. பட்டு புடவைகளை உடுத்தி கொண்டு வாங்க. நான் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன், எனக்கு வேணாம். செம்மன் என் தேவனை ராஜாவை பார்க்க அவர்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. சொன்ன நானே வழி. இப்படிப்பட்ட வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதை விட்டுவிடக் கூடாது. அதை விட்டுட்டு நினைச்சா நம்முடைய வாழ்க்கை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி. ஆண்டவர் இல்லாம ஒரு வழியை, ஒரு வாழ்க்கையை நீ வாழ நினைச்சிட்டேன்னா நம்மளே நம்ம கெடுத்துக்கிற மாதிரி. யோசித்து பாருங்க. நம்மளை கெடுத்துக்கலாமா? நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாமா? இந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள் ப்ளீஸ். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள். அப்படி சில காரியங்கள், ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். நீங்க படிங்க சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5 வேகம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார். எப்படிமா? கொஞ்சம் தண்ணி கொண்டு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. யார் வழிய? என் வழியை கர்த்தர். நான் போக வேண்டிய வழி யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஏன் இப்படி சொல்லுங்க? ஏன் போதிக்குது அது? நான் போறது கரெக்டா தப்பா எனக்கு தெரியல. நான் போறது ஒப்பு கொடுத்துறேன். கரெக்டானா கரெக்டா அனுப்புங்க, இல்லைன்னா தடை பண்ணுங்க. அல்லேலூயா. 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 நான் கல்யாணம் பண்ண போறேன், வேலைக்கு போக போறேன், ஒரு வீடு வாங்க போறேன், ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போறேன். இவர்கள் அவர்கள் சொன்ன ஆலோசனை கேட்டு இறங்கக்கூடாது. அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். வாங்கலாமா? அல்லேலூயா. வாங்கலாமா? இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாமா? அல்லேலூயா. இந்த வேலைக்கு போகலாமா? இந்த படிப்பு படிக்க வைக்கலாமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் அவர் கரெக்ட் பண்ணுவார். அவனை தப்பானா தடுத்து வேற வழிக்கு கரெக்ட் நேர் பண்ணிக்கு வராரு. இது ரெண்டா அப்படி போடும். அல்லேலூயா.
டாக்டர் சாம் கமலேஷன் விஸ்வவாணி ஊழியர் ஒருவர் இருந்தார். பெரிய ஊழியக்காரர், அந்த நாட்களில் மிகப்பெரிய ஊழியக்காரர். பல நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் சுவிசேஷத்தை கொண்டு செல்பவர் அவர். மிக உயர்ந்த மனிதர். பார்க்கறதுக்கு மதிப்பு தெரியாது, அப்படி தோற்றம் அப்படி. ஆனால் மிகப்பெரிய பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவரு ஒரு முறை மேல் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டும். அவர் இந்தியாவுக்கு வருவதற்கு பிளைட் புக் பண்ணிருந்தார். புக் பண்ணிட்டு எல்லாம் ரெடி, எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு. போற சமயத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வந்துருச்சு. ஃப்ளைட் ஏற போகிறோம், ஃப்ளைட்டு மூவ் பண்ண போகிறாங்க. அவர் போய் ஏறிக்கணும், ஆனால் வயிற்று வலி வந்துருச்சு. அவர்கள் போட்டிக்கல. அப்போ அவசர சிகிச்சைக்கு அங்கே ஏர்போர்ட்ல ஒரு மருத்துவர் இதில் கூட்டு போய் செக் பண்ணுறாங்க. லேட் ஆயிடுச்சு, ஃப்ளைட் போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு செய்தி, அது தரையிறங்கிறதுக்கு முன்னாடி வெடிச்சு செதறிச்சு விமானம். அவர் கர்த்தருடைய மனிதனாக இருந்ததுனால அவர் போக வேண்டிய பிளைட்டுக்கு அவர் தடுக்கிறார். வயிற்று வலி வந்த காரணம். அல்லேலூயா. வழி இதுவே, அதில் ஏறிடாதே. தடுத்து நிறுத்தி அந்த மனிதனுக்கு அடுத்த பிளைட்டு ஏற வைக்கிறாங்க. அந்த நியூஸ் வருது, அது தரை இறங்கும் பொழுது வெடிச்சு சதறிச்சு விமானம். அல்லேலூயா. அவரே சொன்ன சாட்சி. நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன், அவர் பேசும்போது இந்த சாட்சி. அல்லேலூயா. ஏன்? வழி இதுவே, வழி கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே அதை ஒருவேளை வாய்க்கு பண்ணலன்னா கூட அப்போ கர்த்தருக்கு இது பிரியமில்லை போல இருக்குது, விட்டுடும். போராடக்கூடாது அதுக்கு. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். தாவீது அப்படித்தான் பண்ணார். நிறைய அதை குறித்து எசேக்கியா 2 ராஜாக்கள் புஸ்தகம் அவங்க அப்படிலாம் போட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 18 அதிகாரம். அந்த அதிகாரம் போய் வாசித்து பாருங்க வீட்டில். எசேக்கியாவுக்கு எதிராக அஸ்ரிய ராஜா சனகரிப் படை எடுத்துட்டு வர்றார். இந்த சம்பவம் காப்பீட்டில் படிச்சுக்கணும். எசேக்கியா யூதேயன் ராஜாவா இருக்கிறார். அவனுக்கு எதிராக அஸ்ரிய ராஜா சனகரிப்புடைய படைகளும் வருகிறது எருசலேமுக்கு. ஏற்கனவே அங்கே சமாரியாவெல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற சமாரியாவெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ எருசலேம் மலை மேல இருக்கிறது பிடிக்க வர்றாங்க. எருசலேம் பிடிக்க வர்றாங்க. அப்ப பேசுற வார்த்தை கொஞ்சம் நெஞ்சமான வார்த்தை இல்லை, அசிங்கமா பேசுறான். உங்க தேவன் தப்பிப்பாரா? உங்களை எசேக்கியா தப்பிப்பாரா? நீங்க நம்பிக்கை என்ன? மந்திர ஆலோசனை, யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை முக்கியமா? மந்திர ஆலோசனை கேட்கற மாதிரி ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டீங்க. ஆண்டவர் காப்பாத்துவாரா? நான் நிறைய நாடுகள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துக்கிறேன். எந்த நாட்டு தேவனும் அவங்களை காப்பாத்துறேன். உங்க நாட்டு தேவன் உங்களை காப்பாத்துறவாரா? நம்பாதீங்க. எசேக்கியா சொல்ற ஆண்டவரை நம்பாதீங்க. இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு போய் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு போறாங்க. சொல்லி அந்த தாழ்நபர் இப்படி சொல்லி சொல்றான். அவன் ரப்சாக்கு எப்படி சொல்றான், அழுகிறாங்க பாருங்க ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. ஓலமிட்டு அழுகிறார்கள். ஆண்டவரே உண்மை நிந்தித்து இருக்கிறான் இந்த சனகரிப்பு ரப்சாக்கே. ஏசாயா மூலம் சொன்னார், நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஒரு துச்செய்தியை கேட்பான், அவன் நாட்டுக்கு திரும்புவான், ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் இருப்பான். அவங்க பிள்ளைங்களே போய் அவனை கொண்டுடுவாங்க. போ திரும்பி அவன் படைக்கு வர. யாரை நம்பி இருந்தான் எசேக்கியா? யுத்தத்திற்கு போய் யுத்தம் வந்துருச்சு, சண்டைக்கு தான் ஆயத்தப்படுத்தணும் ஜனங்களை தவிர தேவகிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறான். மற்ற ஜனங்களுக்கு இது புரியாது, முட்டாளன்னு சொல்லுவாங்க. இப்ப போய் ஜெபம் பண்ணி கிடக்குறா பாரு, எத்தனை மணி நேரம் உட்காந்து அழுகுறானா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இங்கே உட்காந்து கிடக்குறாங்க. இங்க தத்தளிப்பாங்க ஜனங்க வெளியே, கம்முன்னு உட்காந்து. எசேக்கியா போய் அழுகுறான்.
அல்லேலூயா. தேவாலயத்தில் உட்கார்ந்து அழுகிறார். இந்த சனகரிப்பு உண்மை நிந்திக்கிறார், அவருடைய ஜனங்களை நிந்திக்கிறார், எருசலேமை பரிசுத்த நகரத்தை அவர் நிந்திக்கிறார், அவர்களுக்கு விரோதமாக கொத்தளம் போட்டிருக்கிறார். இதை இடித்து போட்டு விடுவாரே. ஆண்டவர் ஏசாயாவில் சொல்றாரு, நீங்க போங்க, ஒண்ணும் நடக்காது, அவன் இதை தொட கூட மாட்டான், போங்கன்றார். நம்பிக்கை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை நீ வைத்தால் எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. பாடு அனுதினம் நிறுவாரே. நம்பிக்கை கர்த்தரிடமாய் திருப்பு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. எசேக்கியா ஒப்புவித்தான், அவர் கைவிட்டாரா? நடத்தினார். அவர் நம்பின நம்பிக்கையை அவர் வீண் போக கிடைக்கவே இல்லை. அவரை ஜெய கம்பீரமாய் வெற்றி சுதந்திரிக்கும்படிக்கு செய்தார். நம்முடைய தேவன் அற்புதமானவர், அவர் வழி நடத்தக்கூடியவர். அல்லேலூயா. நிறைய சொல்லணும், அடுத்து ஒன்று பார்க்கலாம். சங்கீதம் 37, 34. கர்த்தருக்கு வழியை ஒப்பு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர் தலைப்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது கர்த்தரின் வழியை கை கொள்ளுங்கள். ஆமென். அது போட்டிருக்க அந்த சங்கீதம் 37, 34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து. கர்த்தருக்கு எப்படி பண்ணணும்ப்பா? கர்த்தருக்கு இந்த காத்திருக்கிறது தாங்க நம்ம கிட்ட கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைச்சுக்கிறது எத்தனை நாளைக்கு? ஒரு நாளெல்லாம் உபவாசம் போட்டுருக்கணும். கர்த்தர் பேச மாட்டாரு, ஒரு சத்தம் வராது, ஒரு பதிலும் வராது, ஒரு வார்த்தையும் வராது. ஆமென். மன ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு நாளெல்லாம் காத்திருந்தேன், ஒரு வார்த்தையும் வரல. உங்களுக்கு எத்தனை வார்த்தை வந்துச்சா? சைடாக போகாது, வார்த்தை வருகிற வரைக்கும் உட்காருங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. உனக்கு சரியான வழியை போதித்து அனுப்புவாரு. ஒரு நாள் அல்ல, அது எத்தனை நாள் ஆனாலும் காத்துருங்க. நம்மள பேச்சு 3 நாள் உபவாசிச்சோம், பேச மாட்டார். சில நேரத்தில் நம்ம குறிக்க கூடாது, அவர் பேசுற வரைக்கும் நான் உட்கார்ந்து போறேன். சீக்கிரம் பேசுவார். ஆமென். நம்ம ஒரு இங்கே நோட்டீஸ் அடிச்சுட்டு தேதி குறிப்பிட்டு டைம் டு டைம் இதில் ஜூஸ் குடிச்சிக்கிறது, காபி குடிச்சிக்கிறது, எழுந்து போய் வர்றது, டைம் ஃபோன் பேசிக்கிறது, எப்படி கர்த்தர் பேசுறது தெரியும் நமக்கு? அவருடைய வழியை கை கொள்ளணும். பேசுற வரைக்கும் உட்காரணும். வேகமா நேரத்தில் நம்ம போயிடுச்சு. எண்ணாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எண்ணாகமும் 13ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? கடைசிக்கு மேல ஒரு 4 வார்த்தை படிப்பாங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனுடனே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே
அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இது மிகப்பெரிய விளக்கம். நான் வேகமா முடிக்கிறதுக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா மோசே வழி நடத்திட்டு வர்றாரு. எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு? கானான் தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசம். அந்த தேசம் அவங்களுக்கு தேசம், நம்மளுக்கு வாழ்க்கை, கானான் வாழ்க்கை. அல்லேலூயா. அவங்க அந்த தேசத்துல போய் சாப்பிட்டாங்க. நமக்கு ஆண்டவரே அந்த வாழ்க்கையை கொடுக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கிற வாழ்க்கை. ஆமென். நல்லதை சாப்பிடுகிற வாழ்க்கை, நல்லதை உடுத்துகிற வாழ்க்கை. நம்ம சில பிடிமான இதை செய்ய ஆண்டவரே, இதை செய்யலன்னா, இதை செய்யலன்னு என்ன பண்ணுவீங்க? நான் ஏற்கனவே சொல்லி ஒரு முறை ஒரு முழு இரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். நான் அப்போ நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை நடத்துகிற பாஸ்டர் உட்காந்துருந்தாரு. அந்த ஜெபத்தை நடத்துகிறவர் கரெக்டாக 12 மணி ராத்திரி ஆச்சு. இந்த அமாவாசை வைப்பாங்க அந்த ஜெபம். நான் பெரும்பாலும் அதெல்லாம் போகிறதில்ல. சரி, அன்றைக்கி அவங்க பாஸ்டர் ரொம்ப நெருக்கமானவர். போயிட்டேன். அந்த ஜெபம் நடத்துகிற சொல்கிறாரு, 12 மணி வேளை வந்து விட்டது, தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க வேண்டும், எல்லாம் எழுந்து உறக்க சத்தமிடுங்கள். நான் பயந்து போயிட்டு அந்த பாஸ்டர் கேட்டேன், என்னப்பா தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க போறாங்க, எப்படிமா அது விழுத என்ன கேதி? நம்ம எல்லாம் நம்ம சர்ச்சை நடத்த முடியுமா? இவர் சிரிக்கிறாரு. அந்த வேகத்துல கர்த்தரை கண்ட்ரோல் பண்ணி நிறுவுங்க. அவர் கண்ட்ரோலுக்கு நம்ம போக மாட்டோம், நம்ம அவரை கண்ட்ரோல் பண்ணி. ஜனங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆமென். போய் கூட்டு போய் கானான் வாழ்க்கைக்கு வாங்க, அடிமைத்தன வாழ்க்கை வேண்டாம் வாங்கன்னு கூட்டு போற. அப்ப கிட்ட வந்துட்டாங்க. நீங்க போய் அதான் தேசம், அதுல நிலம் நல்லதோ கெட்டதோ, செடிக்கு வேணும் நல்ல விளையுதா, பழங்கள் மரங்கள் பயிர் வச்ச நல்ல விளையுமா, நல்ல தண்ணி இருக்குதா, நல்ல வீடுங்க இருக்குதா, குடிச்சிங்க இருக்குதா, போய் பார்த்துட்டு வாங்க. போனாங்க 12 பேர். கோத்திரத்துக்கு ஒருத்தர் போனாங்க 12 பேர். 12 போய் 10 பேர் வந்து சபையை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயோ நல்ல தேசம்தான். ராகவாதிக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல. எப்படி? இப்ப 27 வசனம் படிக்க பார்க்கலாம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனாலும் பாருங்க, தேசத்தை பத்தி தான் கேட்கிறோம். அதுக்கு மேல நீ பேசக்கூடாது இல்ல. என்னுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்றுதான் என்ன புறஜாதி மதத்திலிருந்து மார்க்கத்திலிருந்து என்னை ஆண்டவராகி கிறிஸ்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே கொண்டு வந்தாரு. நல்லா இங்க இருக்கணும், அங்க இருந்த நாட்கள் வேண்டாம், அழுத நாட்கள் வேண்டாம், துக்கித்த நாட்கள் வேண்டாம், இங்க மகிழ்ச்சியா இருக்கணும் கொண்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். இங்க வந்து ஒன்னும் மகிழ்ச்சி கிடைக்கல. போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்க அனுப்புறாங்க. நல்ல தேசம்தான். ஆனாலும் அந்த ராட்சத புத்திரர் குடியிருக்கிறாங்க, அவங்க பலசாலிங்க. இவங்கள சொல்றாங்க அவங்க பலசாலி. அவங்க சொல்லல நாங்க பலசாலிங்க, இவங்கள சொல்றாங்க அவங்க பலசாலிங்க. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சோம், அவங்கள சொன்னாங்க. அவங்களுக்கு அவிவிசுவாசமான வார்த்தைங்க. ஆண்டவருடைய கற்பனைங்க. அவர் கூட்டி வந்தாரு, அவர் நடத்துவாரு நடத்த மாட்டாரு? நடத்துவாரு. அவர் சொல்றதை கை கொண்டு அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு கடைபிடிச்சு நட. 100% நடத்துறாரு. அப்புறம் அவன் கூட்டு வந்து குழந்தை கொடுக்காத கொண்டுட்டாரா? குழந்தை கொடுக்காத கொண்டுட்டாரா? இன்னும் ஒரு அசையும் அசைய மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்கன்னா அவர் அவருடைய என்னன்னா, நான் சொன்ன நான் கர்த்தர், நான் சொல்லிட்டேன், நான் மாற மாட்டேன். நான் சொன்னதன்படி நீங்க நடந்து இதை அனுபவித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம அப்படி கிடையாது, நம்ம அப்படி கிடையாது. ஜெபம் கூட பாருங்க, சில ஜெபம் தப்பா பண்றோம். நம்ம அப்படி போதிக்கப்பட்டுட்டோம், நம்ம அப்படி பழகிட்டோம்.
ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே. இப்ப நீங்களே என்னத்துக்கு ஆண்டவரே நீங்களே பார்த்துங்க, இதெல்லாம் செய்யுங்க எனக்கு இல்ல. அவர் சொல்றாரு, நீங்க போய் புறப்பட்டு போய் பிசாசை துரத்தி வேதஸ்தரை சுகமாக்கி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்னதெல்லாம் போதீங்கன்னாரு. சொன்னாரா? ஆண்டவரே நீங்களே வந்து பிரசங்கம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்களே வந்து அவனை தொடுங்க ஆண்டவரே. அப்ப நீ தேவையில்லையே. இந்த மாதிரி பலவீனமான ஜெபம் இதெல்லாம் நிறைய தப்பு பண்றோம் நம்ம. ஏன்னா அப்படி பழகிட்டு வேற நம்ம இங்க இப்படிதான் அழுகுறாங்க. அது நல்ல தேசம் தான், ஆனா பலசாலிகள் அவங்க ஜெயிக்க முடியாது. ராட்சத புத்திரர்கள் அப்படி 10 பேர். 2 பேர் என்ன சொல்றாங்க அதுல? அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா. இவங்களுடைய விசுவாசத்தை 10 பேர் சொல்ற முடியாதுன்றான். 2 பேர் எப்னேன் குமார் காலேப், நூனன் குமார் யோசுவா சொல்றாங்க எளிதில் பிடித்துக் கொள்ளலாம். அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சு, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இப்போ எது கரெக்ட்? மெஜாரிட்டி கரெக்டா இருக்குமா, மைனாரிட்டி கரெக்டா இருக்குமா? நம்முடைய பார்வையில் மெஜாரிட்டி கரெக்டா இருக்கு, தேவனுடைய பார்வையில மைனாரிட்டி தான் கரெக்ட். ஏன்னா அவர் யார் நம்புறாங்க? இதுவரை என்ன நடத்தி வந்தார் அவரு. எனக்கு அந்த நகரத்தை, அந்த வாழ்க்கைய, அந்த திராட்சை செடியை, அந்த வீடு வாசல அவங்க அனுபவிக்கிறதால எனக்கு கொடுத்து கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு அவர் என்ன கைவிட்டுருவாரா? என்ன கட்டாயம் என்ன நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 பேருக்கு இந்த பாருங்க, இவ்வளோ பேரு சபை மத்தியில 2 பேருக்கு மட்டும்தான் தேவன் கரெக்டா எனக்கு அந்த இடத்தை கொடுத்துருவாரு. அவர் தான் சொன்னார், எங்களுக்கு கானான் இருக்கிறது தெரியாது, அங்க எப்படிப்பட்ட தேசம்னு தெரியாது, ஆனா அது இப்படிப்பட்ட தேசம் அவர் தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் விட்டுருவாரா? என்ன 100% விட மாட்டார், என்னை கொண்டு போவார். இன்னைக்கு நிறைய துர்ச்செய்தி சொல்ற விசுவாச கூட்டம், ஒரு கூட்டம் இருக்குது. துர்ச்செய்தியை பரப்பு, இவன் சரியல்ல, அவன் சரியல்ல, இது கரெக்டா இல்ல, அது கரெக்டா இல்ல, இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி கடைசியில் எல்லா இடத்திலும் ஓடி நடுத்தர் நின்று விடுகிற கதையாகி விடக்கூடாது. துர்ச்செய்தியை பரப்பி சபைகளை, ஊழியர்களை, விசுவாச மக்களை தரந்தாழ்த்து பேச்சு, துர்ச்செய்தியை பரப்பி திருச்சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும், சீரழித்து விடும். அப்படி பேசுற கதி என்ன? எல்லாம் தலைமுறை வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு விட்டார். துர்ச்செய்தியை சொல்லி ஜனங்களை அழ வச்சுட்டாங்க. நம்ம போய் சேர முடியாது. இந்த ஆள் சும்மா ஏமாத்தி கொண்டு வந்துட்டான் நம்மள. போனா அவங்க பெரிய பெரிய ஆளுங்க முடியாது. சபையார் அழுகிறாங்க பாரு, 14:1 சபையார் எல்லாம் அழுகிறார்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான், மாற்று கருத்து கிடையாது. அது மாற யோசிக்கவே கூடாது. நம்ம தேவன் நமக்கு வீடு கொடுக்கிறாரு, தேவன் நமக்கு வேலை கொடுக்கிறாரு, தேவன் நமக்கு பணத்தை கொடுக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு. அவர் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. முதலாக அவரை நம்பி பிரயாணம் பண்ணி பாருங்க. அந்த அந்த வார்த்தை வாசம் 37:14, சங்கீதம் 37:34. காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். அல்லேலூயா. பூமியனா பூமிக்குரிய பூலோக வாழ்க்கைய நீ அனுபவிப்ப. ஆமென். எப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், அவர் வழி, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி கை கொண்டு நடக்க வேண்டும். நடந்தால் பூலோகத்திற்குரிய வாழ்க்கை மனசுல என்ன, நான் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு நல்ல ஒரு கார் வாங்க நல்லா இருக்குமே, நல்ல ஒரு பெரிய வீடு வாங்க நல்லா இருக்குமே யோசித்திருக்கிறியா? கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழிகளை கைக்கொள், எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எதுவும் சொல்லுது? 2 பேர் காத்திருந்தாங்க. 2 பேர் மட்டும்தான் சபையில உறக்க பேசினார்கள். அவர் 2 பேர் சந்ததிகள் தான் கானான் தேசத்திற்கு போனாங்க, அந்த வாழ்க்கை அனுபவிச்சாங்க. வேற 20 லட்சம் பேரும் துர்ச்செய்தி பரப்பி, சபைக்கு எதிராக பேசி, மோசைக்கு எதிராக பேசி, கலகங்களை உண்டாக்கி
அங்கே பல பூமி வெடித்து எவ்வளோ நம்பிக்கையோட ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கை சதிச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிப பெண் தனக்கு வரன் வேண்டும் என்று தேவனையும் தேவ மனிதர்களையும் நாடி வந்தாள். இந்த பாஸ்டர் சொன்னார், நான் நல்ல மாப்பிள்ளை உனக்கு தேடி வைக்கிறேன் சொல்லல. சரிம்மா, இந்த பேருக்கு பாயெல்லாம் போட்டுக்க, எங்க வீட்டில் இருந்துக்க. அல்லேலூயா. எங்க வீட்டில் இருந்துக்க பார்க்கலாம். ஆமென். அப்ப இந்த பொண்ணு கேட்குமா, ஆண்டவர் என்ன குறிச்சு எதனா சொன்னாரா? ஐயா சொன்னாரா? சொல்லும்போது சொல்றேன். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது. ஒரு வெளிநாட்டு ஊழியத்திற்கு போயிருந்தார். அங்க ஒருத்தர் கேட்டார், உங்க சர்ச்சில் யாராவது 7 பெண் இருந்தா போதும். அல்லேலூயா. உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது. இருக்குது வாங்க. அவரே கூப்பிட்டு வந்தார். வெளிநாட்டு நகையெல்லாம் அந்த பையன் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தான். இவர் சர்ச்சில் கல்யாணம் பண்ணாரு, வெளிநாட்டு கூட்டு போயிட்டார். தாய் தகப்பனை ஒரு வார்த்தை நம்புற ஆண்டவர் நம்பி வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியக்காரர் வார்த்தை ஆண்டவர் வார்த்தை மாதிரி எடுத்துட்டு இருந்தாள். உடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக இருந்தது. எங்க இல்ல சுங்குவாசத்தில் அந்த ஒரு ஊழியக்காரர் நமக்கு நாங்கள் அடிக்கடி அந்த கிராம ஊழியத்துக்கு 2வது வாரம் போவோம். அப்பெல்லாம் அந்த இருந்த ஊழியக்காரர் அவர் சொன்ன சாட்சி. அந்த பெண்ணு அந்த வெள்ளக்கார போட்டவெல்லாம் காட்டினார். ஐயா, இவங்க ஒரு 10 பைசா கிடையாது. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, அப்பா வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த பொண்ணு சர்ச்சையில் வந்துருச்சு. நான் ரொம்ப கூட படிக்கல. அல்லேலூயா. என் கூட இருந்துச்சு. நான் 4 வருஷம் வச்சுட்டு இருந்தேன். நான் இந்த பொண்ணு கேட்குற மாதிரி நான் எங்கே ஒரு மாப்பிள்ளை வாழ்க்கை யாரும் அதை கட்டிட்டு போவோம். அந்த காலத்தில் நான் கர்த்தர் ஏற்பாடு பண்ணுறான்னு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் வழியை கைக்கொள், அவரே உன் காரியத்தை வாய்க்க. இந்த அன்பு மகளுடைய வாழ்க்கை தேவன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு அந்த திருச்சபை முழுசுமா அந்த பொண்ணு தான் தாங்குறாங்க. ஆமென். என்ன ஒரு நிலைமை. கர்த்தரை நம்புங்க. கடைசியாக அதிகமாக இருப்பதனால கொலோசியர் 3:14 கொலோசியர் 3:14 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இருதயத்துல பக்தி வேணும். கடைசியாக நான் நிறைய சொல்லல. கடைசியாக என்னதான் பண்ணணுமா? நம்ம கடைசியில போய் கர்த்தரை பாடணும், இருதயத்தில் பக்தியா இருக்கணும். இதை மட்டுமே மாட்டிக்கிடுங்க, தரிச்சுக்கிடுங்க. அப்போ சொல்றாரு, அவர் கூப்பிட்டாரு, ஒரு நாளும் உங்களை நாசனம் ஆக்கிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை அழிச்சாருன்னு சொல்றீங்க? ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை அவர் வீணாக்க மாட்டார். வீணாக்கிற வேலை, விளையாடுற வேலை அவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்தி உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அநேக ஜனங்கள் போராமைப்படுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்திற்காகவே என்னுடைய எம்பெருமான சிலுவையில் அடித்து ஒப்பு கொடுத்தார், நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அவர் என்னுடைய தரித்திரத்தை அவர் வாங்கி கொண்டார், என்னுடைய சாபத்தை தோஷத்தை அவர் வாங்கி கொண்டார், என் பலவீனத்தை அவர் வாங்கி கொண்டார். மோசேக்கு எதிராக, சபைக்கு எதிராக, சபை மக்கள் போய் சேர வேண்டிய இடத்தை துர்ச்செய்திகளை சொல்லி, நமக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க பின்னால, அவங்களுக்கு சொல்லி சபையில் இப்படி நடக்குது, சபையில் அப்படி நடக்குது. தயவு செய்து இப்படிப்பட்ட விளையாட்டு ஆண்டவர் சமூகத்தில் விளையாட வேண்டாம். என்னாலும் தேவன் பொறுமை உள்ளவராக இருக்க முடியாது. சில அன்பு மக்கள் அழுதால் தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார்.
எந்த மனுஷனுக்கும் விசுவாசிக்கு எதிராக எதையும் வாய் திறந்து பேசுறாரு. ப்ளீஸ், அவங்க தப்பு பண்ணாங்கன்னா விட்டுடுங்க. கர்த்தர் தண்டனை கொடுக்க போறாரு, கர்த்தர் பார்த்துக்க போறாரு. அல்லேலூயா. நம்ம தண்டிக்கிறதுக்கு, நம்ம பேசுறதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது. அவர் உங்களை வழி நடத்த முடியாது. அவர் விரும்புறாரு. அவர் என்ன எப்படி நடத்த போறாரு என்றதுக்கு அவர்கிட்ட காத்துருங்க. மற்றதெல்லாம் நம்ம மைண்ட்ல வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. நீ பெற்ற அபிஷேகத்தை இழந்து விட்டால், எட்டின்னு சொன்ன மாதிரி, அவர் வரும்போது அவர் போட சத்தம் உங்க காதுல கேட்காது. அபிஷேகத்தில் நிறைந்திருந்தால் தான் இயேசு வருகிற கடைசி நிமிஷத்தில் நிற்கிற நம்முடைய காதுகளிலே அந்த சவுண்ட் தெரிக்கும், கேட்கும். அப்பதான் நம்மளுக்கு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு பெரிய இரக்கம் நம் மீது வரும், ஒளி நம் மீது வரும், மகிமை வரும். அடுத்த செகண்ட் மாறிடுவோம் நம்ம. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அன்பை தெரியாத ஒரு கணவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற ஒரு மனைவி குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டார். தேவனுடைய அன்பு தெரியாத ஒரு கணவன், பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனைவி. என்னுடைய வாழ்க்கையில இவர் வருவார். இவர் வந்த உடனே நம்ம எழுத ரெடியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, பண்ணிட்டு தான் ஜபத்துக்கு போறாங்க. ஒரு தட்டினே வருவார், வதிச்சு இதெல்லாம் அங்கே இருக்குது, இதெல்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா தேவனுடைய அன்பு இல்லை. அது இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பு தான் என்னை அதிகம் நேசிப்பாருங்க. அல்லேலூயா. அவருக்கு தேவனுடைய அன்பு இல்லாதனால்தான் இப்படி பொறிச்சு தள்ளுறாரு. இருக்கட்டும், இருக்கட்டும். அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் வதிச்சு முடிச்சிருச்சியா, எல்லாம் கோமலாம் தீர்ந்து போச்சா, வாங்க சாப்பிடுவோம். அல்லேலூயா சொல்லலாம். சாப்பாடு அன்னைக்கு போவாராம், சாப்பாடு தூக்கி தள்ள வரப்பா. இந்த பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிற மனைவி எவ்வளவு அழகா நயமா இருப்பாள். ஆமென். இருதயத்தில் பக்தி, வெளி தோற்றத்தில் இல்லை. இருதயத்தில் கொலைசு 3:14 தான் படிச்சோம். இருதயத்தில் இருக்கிற பக்தி வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் அந்த அம்மா. பாருங்க, 18 வருஷமா அந்த அம்மா அப்படி போராடினாங்க. 18 வருஷம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அம்மா கணவன் மனைவியும் ஒரு மகிழ்ச்சியான சாட்சி சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அவங்க அல்லேலூயா. 2 பேரும் ஒரே பக்க பாடுவாங்க. அவங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். சமீபத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன தம்பதியர், அருமநாயகன் தம்பதிகள் அப்படின்னு ஒரு தம்பதிகள். நான் சொல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி எந்த மாடியில் பார்த்தாலும் அவங்க இருப்பாங்க. முதல்ல இந்த மாதிரி சாட்சி சொல்லிட்டு தான் அப்புறம் 2 பேர் பாடுவாங்க. அப்படி அபிஷேகம் வரும் ஜனங்கள் மீது. அல்லேலூயா. ரொம்ப இனிமையான பாடல்கள் இருக்கும். இந்த அருமநாயகன் தம்பதிகள் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். காரணம் என்ன? கர்த்தரே நம்மை வழி நடத்தக்கூடியவர். நம்ம முயற்சி பண்ணி வேற எந்த வழியில போகலாம்னு முயற்சித்தா அது டெமாலிஸ் ஆகி அதனால வருத்தத்தை, வேதனை அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம ஒரு கிஞ்சிதமா உங்களோட நடவடிக்கை இருந்து விடக்கூடாது. அதான் சபை, அதான் மனவாட்டு. அல்லேலூயா. எல்லா ஆராதனைகளுக்கு வந்து கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் கற்றுக்கொண்டது கால்வாசி கூட கிடையாது. சரியா பேசிக் இல்லாத அடிக்கடி நம்ம தடுமாறும். நல்ல பேசிக் போட்டு விசுவாச வாழ்க்கை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் நமக்கு உதவியாக இருப்பார். இன்றைக்கு நம்ம திருவிருந்த ஆராதனைக்கு போகலாம். எத்தனை பேர் திருவிருந்த எடுக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? எப்படி தூக்குங்க? நீங்க கையை பார்க்கலாம்.